மாவோயிஸ்டுகளில் பெரும்பாலானவர்கள் பழங்குடிகள். ஆனால் பழங்குடிகளில் வனங்களை பாதுகாக்கிறோம், வன விலங்குகளை பாதுகாக்கிறோம். அரசு அடக்குமுறை எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் நடைபெறுகிற இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, எனக்கு முன்னால் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பழங்குடி மக்கள் மீது இந்திய அரசு தொடுத்திருக்கிற போர் கொடுமைகளை விரிவாக விளக்கியும் உரையாற்றியிருக்கிற தோழர்களே, போர் என்று இன்றைக்கு பேச வருகிற போது உலகில் பல பகுதிகளில் பல போர்கள், நீடித்த போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. 20ஆம் நூற்றாண்டில் நடந்த போர்களை காட்டிலும் கொடுமையான போர்கள் 21ஆம் நூற்றாண்டில் இதுவரையிலும் நடந்திருக்கின்றன. எந்த போரும் முடிவுக்கு வரக்கூடிய இடம் தெரியவில்லை. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர் தொடர்கிறது. பாலஸ்தீன மக்கள் மீது சியோனிய இஸ்ரேல் தொடுத்திருக்கிற இன அழிப்பு போர் தொடர்கிறது. இப்போது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஏற்கனவே செந்தூர் நடவடிக்கை இன்னும் முடியவில்லை என்று இந்திய தலைமை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். இந்த பின்னணியில் தான் நாம் ஒரு போரை பற்றி பேசுகிறோம். இங்கே தோழர் ஹிமான்ஷ் குமார் சுட்டிக்காட்டியது போல இன்றைய புது தாராளிக உலக சூழலில் தான், அந்த பகைப்புலத்தில் தான் இந்த போர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போர்களுக்கு இடையிலே இருக்கிற இடைத்தொடர்பு, இவற்றின் வழியாக ஆதாயமடைகிற ஆற்றல்கள், தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிற மக்கள் ஆகிய அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது. எங்கோ நடக்கிற போர் அல்ல, இங்கே நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிற போர் என்று அவர் சொன்னார். நண்பர்களே, யாருக்குமான இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் புரிகிறது. இந்தியா பாகிஸ்தான் மீது தொடுத்திருக்கிற போர் புரிகிறது. ஆனால் பஸ்தாரில், மொத்தத்தில் சத்தீஸ்கரிலும் மத்திய பிரதேசத்திலும் ஜார்க்கண்டிலும் ஒரிசாவிலும் இந்திய அரசின் ஆயுதப்படைகள் தொடுத்திருக்கிற போர் யாருக்கு எதிரான போர்? அரசு நம்ப சொல்லுகிறது இது மாவோயிஸ்டுகள் மீது நடத்தப்படுகிற போர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த நடவடிக்கைக்கு ஆபரேஷன் ககார் என்று பெயர் வைத்திருக்கிறார். ககார் நடவடிக்கை, அதனுடைய பொருள் என்ன? இது இறுதி போர். ரஷ்யாவும் உக்ரைனும் தங்கள் போரை இறுதி போர் என்று அறிவிக்கவில்லை. இந்தியா பாகிஸ்தான் தொடர்பான போர் அப்படி அறிவிக்கப்படவில்லை. பாலஸ்தீனத்தின் மீதும் ஈரான் மீதும் தொடுத்திருக்கிற போரை இதுதான் இறுதி போர் என்று அவர்கள் அறிவிக்கவில்லை. ஆனால் பஸ்தார் பழங்குடிகள் மீது தொடுத்திருக்கிற இந்த போரை இறுதி போர் என்று அறிவித்திருப்பது மட்டுமல்ல, அடுத்த ஆண்டு மார்ச் 26ஆம் தேதியோடு அனைத்து நக்சலைட்டுகளையும் அல்லது மாவோயிஸ்டுகளையும் ஒழித்து கட்டிவிடுகிற இறுதி போர் என்றும் அரசு அறிவித்தார். காஷ்மீர் தொடர்பாக வேறு சில நடவடிக்கைகள் தொடர்பாக அவர்கள் அறிவித்த இந்த சூளுரைகள் நிறைவேறினவா என்று கேட்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் பிணங்களின் எண்ணிக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஈரானிய தளபதிகளை மட்டுமல்ல,
ஈரானிய அணு விஞ்ஞானிகளை, அறிவியலரை கூட அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களை கொலை செய்துவிட்டு ஒரு அரசு நாங்கள் இத்தனை பேரை கொலை செய்திருக்கிறோம், இன்னென்னாரை கொலை செய்கிறோம் என்று அறிவிக்கிறார். அதே நெத்தன்யாகுவினுடைய மொழியில் தான் நாங்கள் இன்னென்ன மாவோயிஸ்ட் தலைவர்களை கொலை செய்திருக்கிறோம் என்று மோடி அறிவிக்கிறார். பசவராஜ் அவர் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவரை நாங்கள் ஒழித்து விட்டோம் என்று உள்துறை அமைச்சரும் நாட்டுடைய தலைமை அமைச்சரும் சமூக ஊடகத்தில் அறிவித்து வெற்றி கொண்டாடுகிறார். 200 பேரை கொன்றோம், 300 பேரை கொன்றோம், 500 பேரை கொன்றோம் என்று பிணங்களின் மீது அவர்கள் வெற்றி விழா நடத்துகிறார். உண்மையிலேயே இது மாவோயிஸ்டுகளோடு நடத்தப்படுகிற போர் தானா? இந்த போரில் கொல்லப்பட்டிருக்கிற இத்தனை பேரும் மாவோயிஸ்டுகள் தானா? அது இந்த போர் மாவோயிஸ்டுகள் வந்த பிறகுதான் தொடங்கியதா என்று கேட்டு பார்த்தால் 2010ஆம் ஆண்டு இதே தியாகராய நகரில் தெய்வநாயகம் பள்ளியில் நம்முடைய கூட்டமைப்பு நடத்திய பெரியதொரு கூட்டத்தில் பேராசிரியர் ஈலானியும் சாய்பாபாவும் பேசிய அந்த கூட்டத்தில் அருந்ததிராய் பேசும்போது சொன்னார்கள், மாவோயிஸ்டுகளும் இருக்கிறார்கள், அவர்கள் வழிநடத்துகிறார்கள், அவர்கள் ஈகம் செய்கிறார்கள், ஆனால் இது பெரும்பாலும் பழங்குடிகளுக்கு எதிரான போர். மாவோயிஸ்டுகளில் பெரும்பாலானவர்கள் பழங்குடிகள், ஆனால் பழங்குடிகளில் பெரும்பாலானவர்கள் மாவோயிஸ்டுகள் அல்ல என்றவர் சொன்னார். பிறகு ஏன் மாவோயிஸ்டுகள் இந்த போரிலே ஈடுபட்டிருக்கிறார்கள்? பசவராஜ் மாவோயிஸ்ட் என்பதிலே ஐயமில்லை, ரேணுகா மாவோயிஸ்ட் என்பதிலே ஐயமில்லை, சுதாகர் மாவோயிஸ்ட் என்பதிலே ஐயமில்லை. ஆனால் அவர்களோடு கொல்லப்பட்டார்களே 100 பேர் 200 பேர் என்ற கணக்கில் அவர்கள் மாவோயிஸ்டுகள் அல்ல. அவர்களுக்கு மாவோவையோ மாவோயிசத்தையோ தெரியுமா என்பது ஐயத்துக்குரியது. ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்வை காத்துக் கொள்ளுவதற்காக, தங்கள் மனத்தை காத்துக் கொள்ளுவதற்காக, தங்கள் அமைதியை காத்துக் கொள்ளுவதற்காக போராடுகிறார்கள். இங்கே தோழர் ஹிமான்ஷ் குமார் விரிவாக காந்தியவாதிகள் இருக்கிறார்கள், காந்திய சோசலிஸ்டுகள் இருக்கிறார்கள், நேதா பட்கரை போன்றவர்கள் இருக்கிறார்கள். வன்முறை வேண்டாம் என்று நன்முறையிலே அறப்போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால் நடுக்காட்டிலே பட்டினி போராட்டம் நடத்தினால் பார்ப்பது யார்? தொடர்முடக்க போராட்டம் நடத்தினால் கேட்பது யார்? வேறு வழி இல்லை அவர்களுக்கு. இந்த படுகொலைகளுக்கு எதிராக தங்கள் மீது சுமத்தப்படுகிற அழிவுக்கு எதிராக அவர்கள் ஆயுதம் எடுத்து போராடுகிறார்கள். அந்த போராட்டத்திற்கு மாவோயிஸ்டுகள் வழிகாட்டுகிறார்கள். மாவோயிஸ்டுகளை அவர்கள் ஏன் நேசிக்கிறார்கள்? மாவோயிஸ்டுகள் பழங்குடி மக்களின் நண்பர்கள். உடுக்கை இழந்தவன் நட்பை போன்றது மாவோயிஸ்டுகளின் நட்பு. இடுக்கன் களைகிற நண்பர்கள். அந்த மக்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, அந்த மக்கள் பேசுகிற கோண்டு மொழிக்கு வரி வடிவம் செய்து கொடுத்தார்கள், அவர்களுக்கு கல்வி கொடுத்தார்கள், அவர்களை பீடித்த மலேரியா நோயை போக்குவதற்காக மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்தார்கள். போராட்டத்தில் அவர்கள் காட்டிய உறுதி அர்ப்பணிப்பை பார்த்துத்தான் விநாயக் சென் அங்கே மருத்துவ பணிக்காக சென்றார். சாய்பாபா அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். அதுதான் அவர் மீது வழக்கு. 10 ஆண்டுகள் சிறைக்குள்ளே இருந்த பிறகு குற்றமற்றவர் என்று விடுதலை செய்தார். விநாயக் சென்னுக்கு ஆயுள் தண்டனையே விதிக்கப்பட்டது. அவர்கள் அந்நாளைய அர்ப்பண. ஆனால் இந்த போராட்டம் பழங்குடிகளின் நலனுக்கான போராட்டம்.
பழங்குடிகள் முன்னின்று நடத்துகிற போராட்டம். மாவோயிஸ்ட் கட்சி அதன் உறுப்பினர்கள் மட்டுமல்ல, அங்கு ஒரு மக்கள் படை இருக்கிறது. அந்த படையிலே அவர்கள் பயிற்சி பெறுகிறார்கள். எளிய கருவிகள் தொடங்கி இன்றைக்கு புதும காலத்தினுடைய கருவிகள் வரை கையாண்டு அவர்கள் சண்டையிடுகிறார்கள். ஒரு செய்தி வியப்பாக இருக்கும். அவர்களிலே ஆண்களை காட்டிலும் பெண்கள் கூடுதலாக இருக்கிறார். சமுதாயத்திலே சரிபாதியாக இருக்கிற பெண்கள் ஈடுபடாமல் எந்த புரட்சியும் வெற்றி பெறாது என்று லெனின் சொன்னார். சரிபாதி அல்ல, சரிபாதிக்கு மேல் இங்கே பெண்களாக இருக்கிறார். அவர்கள் களத்திலே போராடுகிறார்கள். ஆனால் இந்த போராட்டம் பழங்குடி மக்களின் வாழ்க்கைக்கு இயல்பான ஒன்று. அன்றாடம் அவர்கள் இயற்கையோடு இயைந்து வாழ்கிறார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு சிக்கல், ஒரு பகுதியை வனங்களை பாதுகாக்கிறோம், வன விலங்குகளை பாதுகாக்கிறோம், எனவே பழங்குடிகளை வெளியேற்றுகிறோம் என்று ஒரு முயற்சி எடுத்தார். உண்மை என்னவென்றால், பழங்குடி மக்கள் இருக்கிற வரைதான் அந்த வனத்திற்கு பாதுகாப்பு. வனம் இருக்கிற வரைதான் பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பு. இரண்டையும் பிரிக்கவே முடியாது. என்விரான்மெண்டல் பேலன்ஸ் என்று சொல்வார்கள். சூழலியல் சமநிலை என்பதற்கு ஒரு காட்டில் மான்களும் இருக்க வேண்டும், அவற்றை வேட்டையாடுகிற வேட்டைகளும் இருக்க வேண்டும். ஒரு நீர் தடாகத்திலே மீன்களும் இருக்க வேண்டும், முதலைகளும் இருக்க வேண்டும். இவை எல்லாம் இருந்தால்தான் சூழலியல் சமப்படும். அதற்கு நிகராக ஒரு காட்டின் சூழலியல் சமநிலையை பாதுகாப்பது காடுகளில் வாழுகிற பழங்குடிகள். அவர்கள் இல்லை என்றால் அந்த சூழலியல் சமநிலை கெட்டு போகும். இந்த பன்னாட்டு குழுமங்கள், பெருங்குழுமங்கள், வேதாந்தாக்களும் பாரதி விட்டல்களும் டாட்டாக்களும் இந்த வனங்களிலே இருக்கிற வளத்தை பொறுத்து இந்தியாவிலேயே மிக அதிகமாக பாக்சைட் புதைந்திருக்கிற இடம், நிலக்கரி புதைந்திருக்கிற இடம், டின் புதைந்திருக்கிற இடம், இன்றைக்கு அதிசயமாக கருதப்படுகிற லிபியம் போன்ற குழுமாழைகள், குரூப் மெட்டல்ஸ் எல்லாமே மிக அதிகம் இந்தியாவிலே. தென்னாப்பிரிக்காவிலே இருந்த மிகப்பெரிய அந்த இயற்கை வளம்தான் தென்னாப்பிரிக்க மக்கள் மீது நடத்தப்பட்ட நிறவெறி இன ஒதுக்கல் தாக்குதலுக்கு மூல காரணமாக அமைந்தது. ஏன் சஹாரா பாலைவனத்தின் மீது நில ஒதுக்கல் பாயவில்லை? இங்கே சத்தீஸ்கரிலே பாய்கிற இந்த பாய்ச்சல் ஏன் தார் பாலைவனத்திலே நடைபெறவில்லை? கொள்ளையடிப்பதற்கு ஒன்றுமில்லை. காய்த்த மரம் கண்டடிபடுகிறது. அங்கே இயற்கை எண்ணெய் ஏராளமான செல்வங்களை அவள் வயிற்றை கிழித்தாவது அந்த செல்வங்களை கொள்ளையிட நினைக்கிறார்கள். தடையாக இருப்பவர்கள் இந்த பழங்குடி மக்கள். தடை போட வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்களது வாழ்க்கை முறை. நீ அவர்களை இன்னொரு வாழ்க்கை முறைக்கு மாற்ற விரும்பினால், பழக்க விரும்பினால், அதிலே அவர்களுக்கு இருக்கிற நலன் நன்மை என்ன என்பதை உணர்த்தி விரும்பி மாறலாம். அவர்கள் மீது மாற்றத்தை முன்னால் சுமத்த முடியாது. இந்த போராட்டம் மாவோயிஸ்டுகள் வந்த பிறகு தொடங்கவில்லை, மார்க்சிஸ்டுகள் வந்த பிறகு தொடங்கவில்லை, கம்யூனிஸ்டுகள் வந்த பிறகு தொடங்கவில்லை. 1757 கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி தொடங்கி 1767 1833 வரை பூமிகீர் கழகம் என்று பழங்குடிகளின் கழகம் நடைபெற்றது. கழகத்திற்கு தலைமை தாங்கியவன் டி.கே. மஞ்சி. 1785 அவனை தூக்கிலிட்டார். இந்தியாவில் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி ஒரு பழங்குடி தலைவனை தூக்கிலிட்டு தன்னுடைய சுரண்டலை தொடரும். வனவளங்களை கொள்ளையிட வேண்டும், விருப்பம் போல் வரி விதிக்க வேண்டும். அவர்கள் தலையிலே ஒரு வாழ்க்கையை சுமத்துவதற்காக இதை செய்தார்கள். 1785 மஞ்சி தூக்கிலிடப்பட்டார். தெற்கே வாருங்கள், 1799 கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார்.
1801 அக்டோபர் 24 மருதுபாண்டியர்கள் சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டார். எல்லாம் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் அடுக்கடுக்காக நடந்த அடக்குமுறைகள். இன்றைக்கும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவர் அமைப்பு இயங்குகிறது. பிர்சா முண்டா, ஜோதிபா புலே, அம்பேத்கர், பகத்சிங் மாணவர் இயக்கம். இயக்கத்தினுடைய பேரே இல்லை. பிர்சா முண்டா பழங்குடிகள் எழுச்சியுடைய ஒரு அடையாளம். அவன் 1900 ஜூன் மாதம் ராஞ்சி மத்திய சிறையிலே வைத்து இறந்து போனார். ஐயத்துக்குரிய முறையில் இறந்து போனார். நீங்கள் இந்த தொடர்ச்சி பாருங்கள். பிர்சா முண்டா, ஜோதிபா புலே, அம்பேத்கர், பகத்சிங், அவங்களுக்கெல்லாம் முதலாளித்துவம் என்றால் என்னன்னு தெரியாது. பிர்சாவுக்கும் அவருக்கு முந்திருந்த பழங்குடி தலைவர். ஆனால் ஜோதிபா புலேயினுடைய சமூக நீதி முழக்கத்தோடு வந்து அம்பேத்கரின் சாதி முழக்கத்தோடு இணைந்து பகத்சிங்கின் சோசியலிசத்தில் நிறைவு செய்கிறார். ஒரு இயக்கத்தின் பெயரிலேயே வைத்திருக்கிறார். பிர்சா முண்டா பிறந்த காலத்தில் அல்லது மாஜி பிறந்த காலத்தில் மாவோ பிறக்கவில்லை, மார்க்ஸே பிறக்கவில்லை. மார்க்ஸ் பிறந்திருந்தார், ஆனா அன்றைக்கு மார்க்சிசம் எல்லாம் இங்க வரவில்லை. இதுவே இது பழங்குடிகள் நடத்துகிற போர். தங்கள் வாழ்வை காத்துக்கொள்ள, தங்களுடைய இயற்கை வளங்களை காத்துக்கொள்ள, இந்த நாட்டின் தாங்கள் வாழுகிற தேசத்தின் தண்டகாரண்ய தேசத்தின் சுற்றுச்சூழலை காத்துக்கொள்ள அவர்கள் நடத்துகிறார். பொல்சனாரோவுக்கு ஒரு பெயர் கொடுத்தார்கள் தென்னாப்பிரிக்க மக்கள், தென் அமெரிக்க மக்கள். அமேசான் திருநம், அமேசான் காடுகளை அழித்தான் என்பது அவன் மீதான குற்றச்சாட்டு. அமேசான் பிரேசிலுக்காக மட்டுமல்ல, மொத்த அமெரிக்க கண்டத்திற்கும் தென் அமெரிக்க கண்டத்திற்கும் தேவைப்படும். எனவே இந்த அழிவு தொடர இந்த படுகொலைகளை நிகழ்த்துகிற இந்த துணிச்சல் யாருக்கு வந்திருக்கிறது? மோடிகளுக்கும் அமித்ஷாக்களுக்கும். ஏற்கனவே மன்மோகன் சிங் தொடங்கி வைத்தார், சிதம்பரம் துணைக்கு நின்றார். இன்றைக்கு இவர் அறைகூவல் விடுக்கிறாரே, நான் இந்த தேதிக்குள் ஒழித்து விடு. இதே அறைகூவல் சிதம்பரம் எடுத்தார். சல்வாஜுடன் அமைக்கப்பட்ட போது இதன் மூலம் மாவோயிஸ்டுகளை ஒழித்து விடுகிறோம், இந்த இயக்கத்தை நசுக்கி விடுகிறோம் என்றார்கள். உண்மை என்னவென்றால், சல்வாஜுடன் அமைக்கப்பட்ட காலத்தில் 5000 மாவோயிஸ்டுகள் இருந்தார். உச்ச நீதிமன்றத்திலே வழக்காடி சல்வாஜுடன் தடை செய்யப்பட்டு சிதம்பரத்தின் செயல் அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்த காலத்தில் 5000 மாவோயிஸ்டுகளின் இடத்தில் 1,10,000 மாவோயிஸ்டுகள் சல்வாஜுடன் ஏற்படுத்திய விளைவு. பிறகுதான் பச்சை வேட்டை என்ற பெயரில் ஒரு தாக்குதலை தொடங்கினார். தமிழர்களாகிய நமக்கு இன அழிப்பு புதிய செய்தி அல்ல. 2009 முள்ளிவாய்க்காலை மறப்போமா? 1,46,679 பேர் காணவில்லை. இவர்களுக்கு விடை சொல்ல வேண்டும் என்று மன்னார் ஜோசப் பாண்டகை எண்ணி கணக்கு கொடுத்தார். ராஜபக்சே அமைத்த ஆணையத்திலே போய் கொடுத்தார், பட்டியல் கொடுத்தார். இந்த இன அழிப்பிலே இந்தியா வகித்த பங்கிற்கும் பச்சை வேட்டைக்கும் தொடர்பு. ஸ்வீடன் இருந்து வெளிவருகிற ஒரு தற்சார்பான ஆய்வு நிறுவனம் ஈழப்போரில் இந்தியா பங்கு வைத்ததற்கான உண்மை காரணம் என்ன, இதில் பாகிஸ்தானுக்கு என்ன அக்கறை, ஈரானுக்கு என்ன அக்கறை என்பதை எல்லாம் ஆய்வு செய்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்தியா ஒரு இந்திய மாதிரி, ஒரு ஆசிய மாதிரி உருவாக்க நினைத்தது. மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடுகிற போது அவர்களை எப்பாடு மட்டும் அடக்க வேண்டும்,
அப்படி அடக்கி ஒடுக்குவதால் ஏற்படுகிற விளைவுகள் என்னவாக இருக்கும், அதற்கு எப்படி முகம் கொடுக்க போகிறோம் என்று பார்ப்பதற்கு ஈழ இனப்படுகொலையை இந்திய அரசு பயன்படுத்திக் கொண்டது என்று அந்த அறிக்கை சொல்றார். 2009 அது 2010 இங்கே பற்றி சென்னையிலே அருந்ததிராய் பேசுகிற போது சொன்னார், தமிழ்நாடு இந்த ஈழத்து இன அழிப்பை தடுக்க தவறிவிட்டது. நான் பெரிதும் எதிர்பார்த்தேன், ஆனால் ஏமாந்து போனேன். அந்த இன அழிப்பில் நடப்பதையெல்லாம் இங்கே பச்சை வேட்டையிலே நடத்துகிறார்கள். ஆனால் ஒன்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ராஜபக்சே செய்ததை எல்லாம் மன்மோகன் சிங் செய்துவிட மாட்டார். அவர்கள் பார்ப்பனியத்திலே நம்பிக்கை கொண்டவர்கள். வெள்ளாட்டுக்கறி மட்டுமல்ல, வெள்ளை பூண்டும் சாப்பிடார்கள். அவர்கள் இப்படி செய்து விடுவார்களா? இல்லை, தந்திரமாக இதை ஒடுக்க பார்ப்பார்கள், பிரித்தாழ்வார்கள், வேறு ஏதாவது செய்வார்களே தவிர ஒரு இன அழிப்புக்கு துணிய மாட்டார்கள் என்று சொன்னார். அவருடைய பேச்சிலேயே மெய்ப்படாமல் போன ஒரே ஒரு பகுதியாக இன்று அதுதான் அங்கே கையாளப்படுகிற கருவிகள் என்ன? ஈரான் வான்படையை அனுப்புகிறது, இஸ்ரேல் அங்கே ட்ரோன்களை அனுப்புகிறது. ட்ரம்ப் பேசுகிறார் ஜெலன்ஸ்கியை பார்த்து, உனக்கு நான் எவ்வளவு ட்ரோன்கள் கொடுத்தேன், இல்லையே ரஷ்யாவை எடுத்து நின்றுப்பாயா? அதற்காக என்ன செய்ய வேண்டும்? உக்ரைன் மண்ணில் அருமாளிகள், அரிதான கனிம உலோகங்கள் இருக்கின்றன. எதிர்காலத்தில் கார்பன் எரிபொருளுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய மின்கலங்களுக்கான மூலப்பொருள் உன்னுடைய மண்ணில் இருக்கிறது. உன்னுடைய நாட்டில் இருக்கிற அந்த மூலப்பொருளில் 50 விழுக்காடு நீ அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டும். ட்ரம்ப் கேட்டார். இந்த நாடுகள் பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிகள், பெலா பாட்டியா நம்முடைய நிகழ்ச்சியிலே வந்து பேசினார், இணைய நிகழ்ச்சியிலே பேசினார். அவர் சொன்னார், பாகிஸ்தானோடு சண்டை போடுவதற்காக ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்கி வைத்திருக்கிற அந்த உலகு வானூர்திகள், ஹெலிகாப்டர்கள் சத்தீஸ்கரிலே கொண்டு போடுகின்றன. ஒரு இடத்திலே தலைவர்கள் கூடியிருக்கிறார்கள், அவர்களை சுற்றி வளைக்க வேண்டும் என்றால் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வான்படை, இந்த ட்ரோன்கள், இந்த எந்திர துப்பாக்கிகள் இத்தனையையும் பயன்படுத்தி தோழர் பசவராஜையும் அவரோடு இருந்த தோழர்களையும் அவர்கள் நெருங்குவதற்கு 50 மணி நேரம் போர் புரிய வேண்டியிருந்தது. எவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு, எவ்வளவு பெரிய ஒரு தர்க்கம். ஒரு உயிரை பற்றி கவலைப்படும் அப்படி ஒரு உணர்வு, அந்த உணர்வோடு பழங்குடிகள் போராடுகிறார். பழங்குடிகள் ஏன் மாவோயிஸ்டுகளை நேசிக்கிறார்கள் என்றால், இவர்கள் நமக்காக உயிரை கொடுப்பவர்கள் என்று நம்பி நேசிக்கிறார். நான் மீண்டும் மீண்டும் அந்த வீரர்களுக்கு நம்முடைய சிறுவணக்கத்தை ஒருபோதும் இத்தகைய போராட்டங்கள் அழிந்துவிடப் போவதில்லை. ஈழத்திலே நாம் சொன்னது போல வடிவங்கள் மாறலாம், வழிமுறைகள் மாறலாம், இலக்கு மாறாது. தொடர்ந்து போராடுவோம் என்பதற்கான உறுதிப்பாடு அது. அந்த முறையில் தான் நண்பர்களே, தோழர் இமான் சுகுமார் சொல்லும் போது சொன்னார், இது ஒரு இடத்திலே எங்கோ நடக்கிறது என்று நினைக்காதீர்கள். இது எல்லா பக்கமும் வரும், வரக்கூடாது என்று. ஏன் என்றால் அது எங்கிருந்து வருகிறது என்றால், 2014 நரேந்திர மோடி சொன்னாரே, சப்கோ விகாஸ் சப்கே சாத், அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவரோடு இணைந்து இன்க்ளூசிவ் growth. எங்கே கொண்டு போய் விட்டது? 15 கோடி வேலை வாய்ப்புகள், 2 கோடி வேலை வாய்ப்புகளை ஆண்டுதோறும் உருவாக்கினார்களா? இல்லை. அவர்கள் சொன்ன சப்கோ என்பது இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் அனைவருக்கும் அவர்களுக்குமான வளர்ச்சி. ஒரு அமைப்பு இருக்கிறது, மன்மோகன் சிங் காலத்திலே ஒரு அமைப்பு இருக்கிறது, நாலேஜ் கமிஷன். சாம்பிட்டோட அதிலே தான்
நாலேஜ் கமிஷன் எதிலே குறியாக இருக்கும் என்றால் மக்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவும் கூடாது. பிற்படுத்தப்பட்டவர்கள், அட்டவணை சாதிகள், அட்டவணை பழங்குடிகளுக்கான இடஒதுக்கீடு எதுவும் கூடாது. எப்படி காடுகளிலே வலுத்தது வெல்லுமோ அதுபோல இந்த சமூகத்திலே யார் முடியுமோ போட்டி போட்டு ஜெயித்து அவர்கள் போட்டி போடுகிற போது சிந்துவது சிதறுவதை கொண்டு ஏழ்மை போகல் தியரி என்று ஆங்கிலத்தில் இருக்கிறார். மற்றபடி சமத்துவம், சமூக நீதி இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அந்த கொள்கையுடைய தொடர்ச்சி 91 வாக்கில் இந்தியா கையில் எடுத்துக்கொண்ட அந்த புது தாராளிய கொள்கை, இது வல்லரசியங்களின் கொள்கை. அமெரிக்க வல்லரசியத்தின் கொள்கை, ருஷ்ய வல்லரசியத்தின் கொள்கை, பிரித்தானிய வல்லரசியத்தின் கொள்கை மட்டுமல்ல, இந்திய வல்லரசியத்தின் கொள்கை. மறந்துவிடாது. முடிந்த கையில் எடுத்தாதான் செஞ்சிருக்கிறான். ஏனைய வல்லரசியங்களுக்கெல்லாம் இவர்கள் தோள் கொடுப்பார்கள். தங்களை வல்லரசாக உயர்த்தி கொண்டு தங்கள் வல்லரசியத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்காக அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மோடி வந்ததற்கு பிறகு இந்த பாதையை விரைவுபடுத்துவதற்கு புதிதாக ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா. அதுதான் நிதி. தமிழ்ல தவறாத நிதி நிதி என்று எழுதுகிறார். இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய கழகம். எப்படி இந்தியாவை மாற்றுவது? பழைய அரைகுறையான சமூக நல பாதைகள், அனைவருக்கும் கல்வி கொடுக்கணும், வேலை கொடுக்கணும், மக்களுக்கு உதவி செய்யணும், வீடு கட்டி, இதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு முழுக்க முழுக்க ஒரு புது தாராளிய முதலிய பாதையை இந்தியா மேற்கொள்ளணும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் த டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இன்னைக்கு இதுல ஒரு சுப்பிரமணியன் ஒரு ஆள் இருக்கிறார், தலைவர் இருக்கார். ஏதோ மாநிலங்களுக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுக்கறதுக்காக நடத்துறாங்க கூட்டம், நாங்க போனோம் நம்ம முதலமைச்சர் சொல்ற இல்ல, அதுக்கான அமைப்பு அல்ல, அது நிதி ஆணையம் அல்ல, இது நிதி. இதுல மிந்தி ஒரு தலைவர் இருந்தார், மோடி வரும்போது வந்த பிறகு இருந்தார். அவர் மோடி வந்த பிறகு தான் இதை ஏற்படுத்தப்பட்டது. முதல் தலைவர் அமிதாப் காந்த். அமிதாப் காந்த் சொன்னார், நம்முடைய நரேந்திர மோடியை போல் துணிச்சலான ஒரு பிரதமரை இந்த நாடு கண்டதே இல்லை. இவ்வளவு போல்டா ஒரு மனுஷர் இருக்கிறார். என்ன துணிச்சல் அது? அவர் சொன்னார், he created 5 champions, 5 Indian champions. இந்தியாவில் 5 சாம்பியன்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். யாரது சாம்பியன்கள்? அவங்க வேர்ல்டு சாம்பியன்ஸ். நேஷனல் சாம்பியன், ஸ்டேட் சாம்பியன் இல்ல, வேர்ல்டு சாம்பியன். உலகத்தின் பெரும் பணக்காரர்கள் வரிசையில் இடம்பெறக்கூடிய அதானி, அம்பானி, அகர்வால், இப்படி 5 பேரை, அவங்க சாதாரண பணக்காரர்கள், they are super rich. சூப்பர் பணக்காரர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். எப்படி உருவாக்கினார் தெரியுமா? துணிச்சலாக அவர் செய்த காரியம் என்னது? 2 காரியம் செய்தார். ஒன்று பணமதிப்பு நீக்கம், மானிட்டைசேஷன். இன்னைக்கு என்னமோ இவன் இந்த மொழி பெருசு, அந்த மொழி பின்னதுன்னு சொல்லிதான் மன்னிப்பு கேளுங்கிறாங்களே. இந்த மானிட்டைசேஷனுக்காக என்னைக்காவது இந்த ஆளுங்கட்சி, இந்த கட்சிக்காரங்க மன்னிப்பு கேட்டதுண்டா? 1 பைசா கருப்பு பணம் கண்டுபிடித்தாய், அதை கொண்டு அடுத்த தேர்தலில் பணமதிப்பு நீக்கத்தினுடைய சாதனை என்று பட்டியலிட்டதுண்டா? எதுவுமே கிடையாது. இந்த பணமதிப்பு நீக்கத்தின் மூலம் ஏழை எளிய மக்கள் சேர்த்து வைத்திருந்த காசெல்லாம் வெளியில போட்டு எல்லாம் டிஜிட்டலைசேஷன் என்று எல்லாத்தையும் வங்கிக்குள்ள இழுத்தார். ஆனால் பெரும்பணக்காரர்களுடைய எந்த காசு வெளியே வரல. 2வதா ஒன்று செஞ்சாங்க, இது டிமானிட்டைசேஷன். இதற்கு பதிலாக இன்னொரு திட்டம், அது மானிட்டைசேஷன். பணமதிப்பேற்றம், பணத்தை சம்பாதிக்கிறது எப்படி? பழைய ரயில் நிலையங்கள், பழைய வானூர்தி நிலையங்கள், மூடப்பட்ட தொழிற்கூடங்கள், பொதுத்துறை நடத்தி கொண்டிருக்கிற தொழில்கள், இது எல்லாத்தையும் வித்து காசாக்கிறது. யார்கிட்ட வித்தாங்க? அதே பெருமுதலாளிகிட்ட வித்தாங்க.
அவங்க மலிவான விலைக்கு அதை வாங்கினாங்க. வாங்கியதில் கிடைத்த ஆதாயத்தில் ஒரு பகுதியை தான் போர்ட்டல் மானிட்டைசேஷன் பைப்லைன் என்று தொடங்கி அந்த காசை உள்ளிருந்தார். அதிலிருந்து வந்ததுதான் எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம். எல்லாம் வரிசையா ஒன்னொன்னா செஞ்சாங்க. இப்படித்தான் 5 சாம்பியன்களை அவர்கள் உருவாக்கினார்கள். எலக்ட்ரல் பாண்ட் செல்லாது என்று சொன்ன உச்ச நீதிமன்றம் அதை திருப்பி கொண்டது ஒப்படைக்க சொன்னதா? சட்டத்துக்கு விரோதமா சம்பாதித்த காசு, ஆனா எடுத்துக்க, அதுக்கு மேல விட முடியாது. எதுக்கு சொல்ற நண்பர்களே, இதுதான் மோடி அரசினுடைய வளர்ச்சி. இதற்கு என்ன தேவை? ஒரிசாவில் அங்கு கிடைக்கக்கூடிய பாக்சைட், அலுமினியம் செய்வதற்கான பாக்சைட், அதில் அலுமினியம் செஞ்சாதான் விமானம் செய்ய முடியும், ராக்கெட் செய்ய முடியும். எல்லா போர் தளவாடங்களும் செய்வதற்கு அடிப்படையான உலோகம் அதுதான். அது மட்டுமே 4000 கோடி டன் அங்க உள்ள இருக்கு. அதுக்கு யாரும் விலை மதிப்பே போட முடியாது. அந்த மலைகள் தேக்கி வைத்திருக்கிற நீர் அதுவும் போயிடும். நைஜீரியாவில் என்ன பேர்ல ஊரையே காலி பண்ணிட்டான், எல்லாமே வெள்ளம் போச்சு. கடன் எல்லாருக்கும் கடன் கொடுத்தான், விவசாயி கடன் கொடுத்தான். ஹைட்ராலிக் பிராக்சரிங் என்று கொண்டுட்டு வந்து எல்லா விவசாயத்தையும் நாசம் பண்ணிட்டான். இது வளர்ச்சி என்பது மட்டுமல்ல, இயற்கையை அழித்து ஒரு வீழ். இப்ப தமிழக அரசினுடைய மொத்த ஜிடிபி 17 லட்சம் கோடி. இது எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? நீங்க அதுக்காகத்தான் புதிய வளங்களை தோண்டி எடுக்கணும், புதுசா விமான நிலையம் தொடங்கணும், பண்ண முடிஞ்சிருமா? இது எங்கேரிய பழமொழி ஒன்று சொல்வார்கள், முன்னால் செல்கிறவன் தடிக்கு விழுந்தால் பின்னால் செல்கிறவனுக்கு விலக்கு தேவை. பஸ்ஸார் வீழ்ந்து கிடக்கிறது. தமிழ்நாடு தன்னை எச்சரிக்கையாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த மக்களுக்காக போராடுவது மட்டுமல்ல, போரை நிறுத்த கோருவது மட்டுமல்ல, பேச்சு நடத்த கோருவது மட்டுமல்ல, அவர்களது இழப்புகளில் இருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம், அந்த பாடத்தை தம் மக்களிடம் கொண்டு சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.